வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் வெடித்தது சாதி கலவரம். சென்னையில பதற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு தலைவர் இருந்தாரா அப்படின்னு ஆச்சரியமா கேள்விக்கு அட பாவீங்களா. தலித் மக்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்த தலைவர்களில் மிகப்பெரிய ஒருவர் ஆம்ஸ்ட்ராங். ஹிஸ்ட்ரி நான் சொல்றேங்க, நிறைய பேருக்கு தெரியாது. சீரியஸ்லி சொல்ல போனா ஈரந்திடவா நீ பிறந்த அப்படின்ற ஒரு பாடல்கள் இருக்கும். இப்போ எல்லாருமே இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட இஷ்யூ அங்கே வட சென்னை ஃபுல்லாகவே, சென்னையில் இருக்கிறவங்க ஒரு பரபரப்பான ஏரியாவை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் தமிழகத்தில் ஏறத்தாழ தற்போது ஜாதி கலவரம் தான். ஜாதி கலவரம் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு இது தெரியல. எப்படி சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அரசாங்கமுடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் தலைவர்களே சொல்கிறார்கள். இதை எங்கு போய் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கூட்டணி கட்சிகளை கிழிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது இருந்து கொண்டு இருக்கத்தான் செய்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்படியே போனால் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது உறுதியாக நடக்கும். இந்த ஆட்சி ஸ்திரத்தன்மையான ஆட்சியாக இருக்காது. ஓகேங்களா? அவங்களும் இவங்களும் மாற்றி இப்படியே சொல்லினா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சண்டை போட்டால் இங்கு சமாதானம் ஆக முடியாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி கலவரமாக இருக்கட்டும், ஜாதி மோதல்களாக இருக்கட்டும், எல்லாமே வெடிக்க வேண்டிய சூழலை நோக்கிய நகர்வை எடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் தான் தமிழகத்தில் ஜாதி கலவரம் அப்படின்றது கிட்டத்தட்ட வெடித்திருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆம்ஸ்ட்ராங் விவகாரம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உளவுத்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஏற்படுத்துதா இல்லையான்றதை மட்டும் பாருங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய விவகாரம் மட்டும்தான் தமிழகத்தில் தற்போதைய சூழ்நிலைக்கு அடுத்த 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பேசுபொருளாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட நடவடிக்கை கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய விவகாரம் அடுத்த 1 வாரத்திற்கு பேசப்படும். சுட நிகழ்வுகளின் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் விவகாரம் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஆம்ஸ்ட்ராங்குடைய விவகாரம், ஜாதி கலவரம், மற்ற விஷயங்கள், மோதல்கள் போக்குகளாக மாறி திமுகவை சின்ன பின்னமாக மாற்றப் போகிறதா, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையையும் சூழலையும் உருவாக்கப் போகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்து விடலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க.